இந்த மகளிர் தின விழாவை மார்ச் மாதமே நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அது பல்வேறு கட்டங்களை தாண்டி இன்றைக்கு தான் அது நிறைவாயிருக்கு. மார்ச் மாதமே சகாராவை தாண்டாத ஒட்டகம் கல்வி நிறுவனம் அமைப்பில் இருந்து ஏற்பாடு செய்தாங்க. ஒவ்வொரு காலகட்டமாக கடந்து இப்போ இந்த ஏப்ரல் 3ஆம் தேதி புனித வெள்ளி அன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரையை மிகச் சிறப்பாக ஆட்சி அமர்ந்திருக்கிற கோவில்பட்டி நாடார் காமராஜ் மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் திரு பிரபு அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய மதிப்பிற்குரிய திரு சுரேஷ்குமார் அவர்களையும், இந்த அமைப்பினுடைய தலைவர் திரு வரவேற்புரையை சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற கம்மன் கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கி இருக்கிற திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும், கோவில்பட்டி நாடார் காமராஜ் பள்ளியை சார்ந்த முதல்வர் திரு பிரபு அவர்களுக்கும், இங்கே நல்லதொரு தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற ஞான ஒளிமலர் திருமதி இந்திராணி அம்மையார் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் செல்ல விரும்புகிறேன். வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதாவது பெண்களை பற்றி ஒரு டாபிக் எடுத்து அந்த பெண்கள் நிகழ்ச்சியை ஆண்களா சேர்ந்து நடத்தணும் அப்படிங்கும்போது இது மார்ச்சில் திட்டமிடப்பட்டு ஒரு மாதம் கழிச்சு இன்னைக்கு புனித வெள்ளி அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி தயாராக இருக்கு. ஏன்னா அது என்னென்ன கட்டத்தை நாங்கள் தாண்டி இருக்கோம். ஆமாம், நாங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு இதை கொடுத்துருக்கோம். ஒரு மாதத்துக்கு நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடுகளுக்கு இது பண்ணோம். அந்த பெண் அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த பெண்ணு ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்தித்து இவ்வளவு இந்த பெண்கள் மகளிர் தினத்தை நாங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொன்ன இந்த ஆண்களுக்கு நீங்கள் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த தலைப்பு செலக்ட் பண்ண அடுத்த கட்டமாக மகளிர் தினம் நடத்தணும்னு முடிவு பண்ணி அடுத்த தலைப்பு இது பண்ணும்போது ஒரு 3 தலைப்பு நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். கணவனா மனைவியா, மாமியாரா மருமகளா, தாயா தாரம்மா அப்படின்னா எல்லாம் போட்ட கதையாக தான் இருக்கு. தாயா தாரம்மா, மாமியாரா மருமகளா, கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுங்க சார் அப்படின்னாரு தினகரன். இவர் வரகவி என்ன பொறுப்புல இருக்காரு, செயலாளரா. வரகவி சார் இல்லை கொஞ்சம் ட்ரெண்ட் இப்போதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. தலைவர் அமைப்பினுடைய தலைவர் வரகவி முருகேசன் சார் சொன்னாரு இப்போதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், பழைய தலைப்பு இது 3 பழைய தலைப்பு, 4வது ஒரு தலைப்பு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்பதான் யோசித்து சொன்ன தலைப்பு தான் அதிர்ஷ்டசாலிகள் அன்றைய பெண்களா இன்றைய பெண்களா அப்படின்னு கொடுத்தோம். அதிர்ஷ்டசாலிகள் அன்றைய பெண்களா இன்றைய பெண்களான்னு சொல்லி தேர்ந்தெடுத்து சரி இது பேசுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அன்றைய பெண்களுக்கு யாரு, அடுத்த கட்டம் அன்றைய பெண்களுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும், இன்றைய பெண்களுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த தேதியில தயார் இருக்கணும், வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கேட்டு பார்த்து ஏற்கனவே ஒரு 2 பேரை போட்டு அவங்களுக்கு இன்னைக்கு எலெக்ஷன் டியூட்டி போட்டாங்க. அதனால அவங்களுக்கு பதில் இன்னைக்கு 2 பேரை புதுசா அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரை புதுசா அறிமுகப்படுத்துறோம். அப்ப இந்த ஒரு பெண்களுடைய தலைப்பு, பெண்கள் நிகழ்ச்சியை நடத்தணும்னாலே இத்தனை தடைகளை நம்ம தாண்ட வேண்டியிருக்கு. அதுக்காக சொல்றேன், தடைகளை தாண்ட வேண்டியிருக்குங்கிறத நாங்கள் ஆண்களாகிய நான்கள், இதை நடத்தக்கூடிய ஆண்களாகிய நான்கள் உணர்ந்துக்கிட்டோம். அந்த சகாராவை தாண்டாத ஒட்டகம் இந்த தடவை சகாராவை தாண்டணும் சார். சகாராவை ஏண்ட ஒரு நாள் கேட்டார், அது என்ன சகாராவை தாண்டாத ஒட்டகம் அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு. இது வெயில் காலம், இப்போ தாண்ட முடியாது. சகாரா பாலைவனம். அதனால இப்போ நாங்கள் நிகழ்ச்சி நடத்த அந்த ஒட்டகம் சகாராவை தாண்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்த மாதிரி ஒரு சகாராவை தாண்டாத ஒட்டகங்கிற அமைப்பு கல்வி நிறுவனத்தை அவர் தினகரன் சார் நடத்துறாரு. இந்த மாதிரி ஒரு 4 ஆண்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு பெரிய மெனக்கட்டு செஞ்சு இன்னைக்கு அது முடிவாயிருக்கு. ஏற்கனவே நேரம் அதிகமானதுனால நான் சுருக்கமாக சொல்லி இவங்களை பேச விட்டுருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா
இங்க வந்திருக்கிற பேச்சாளர்கள் 6 பேருமே பேச்சாளர்கள் தான். இதுல பேச்சாளர்கள் 3 வகை இருக்காங்க. தலை சிறந்த பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், பேச்சாளர். இங்க வந்திருக்கிறவங்க வந்து பேச்சாளர்கள். என்ன சார் வித்தியாசம்? பேச்சாளர்கள்னா என்ன, இது சிறந்த பேச்சாளர்னா என்ன, தலை சிறந்த பேச்சாளர்னா என்னன்னு நீங்க கேட்பீங்க. பேச்சாளர்கள் வந்து நடுவருக்கு கட்டுப்பட்டவங்க. 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துல அருமையா பேசுவாங்க, கொடுத்த நேரத்துக்குள்ள பேசுவாங்க, தலைப்பு விட்டு வெளியில போக மாட்டாங்க. என்ன ஆடியன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் சிறப்பா பேசுவாங்க. இவங்க பேச்சாளர்கள். இந்த 6 பேர் இருக்காங்க பாருங்க, இவங்க பேச்சாளர்கள். சரி சார், சிறந்த பேச்சாளர் யாரு? அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது, அவர் சிறந்த பேச்சாளர். தலை சிறந்த பேச்சாளர் யாரு? அவர் பேசுறது இல்ல, அவர் பேசுறது அவருக்கும் புரியாது, ஆடியோ கேட்கிறவங்களுக்கும் புரியாது, அவர் தலை சிறந்த பேச்சாளர். ஆக இங்க நம்ம வந்து பேச்சாளரை தான் செலக்ட் பண்ணி இங்க உட்கார வச்சிருக்கோம். அருமையா பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குரிய பாணியில பேசி முத்திரை பதிப்பாங்க. நீங்க அதிர்ஷ்டசாலி. அம்மா வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த காலத்துல வந்து எங்களை படிக்க விடல. அப்ப கல்வியை எடுத்துக்கலாம். அன்றைய பெண்களுக்கு கல்வியோட நிலைமை எப்படி இருந்தது, பொது மக்கள்கிட்ட அதாவது பொது வெளியில அவங்களுடைய மதிப்பு மரியாதை எப்படி இருந்தது, மருத்துவத்துல வசதி வாய்ப்புகள் எப்படி இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டு என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, அன்றைய பெண்களுக்கு என்ன பிளஸ் இருந்தது, இன்றைய பெண்களுக்கு என்னெல்லாம் பிளஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. அதுல யாருக்கு பிளஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து தீர்ப்பு சொல்லணும்.